ஹலோ எவ்ரிவன், நான் காதம்பரி முருகன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப இன்ட்ராக்டிவ் செஷன் தான். இன்றைக்கி ஆக்சுவலாக நிறைய நாளாக நீங்கள் என்ன நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க கமெண்ட் செக்ஷனில். ஸோ அதெல்லாம் எடுத்து எதெல்லாம் நான் கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணுன்னு நான் நினச்சேனோ அதுக்கெல்லாம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோ. ஸோ உங்களோட கொஸ்டின்ஸ் ஒன்று ஒன்றா நான் ஆன்சர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு மெடிடேஷன் பண்ணும்போது எஸ்பெஷலி அவங்க ஐப்ரோ சென்டர் மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அவங்க கண்டினியூஸாக அந்த மாதிரி ப்ராக்டிஸ் தட் எந்த ஒரு மெடிடேஷனுமே நிறைய நேரம் ஒரே இடத்துல ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. எதுவுமே அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. ஸோ அதை மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு தலைவலி வருது அப்படின்னு போட்டிருந்தாங்க. எஸ் ட்ரூ, தலைவலிக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் எவ்ரிடே மார்னிங் இந்த ஐப்ரோ சென்டர் மெடிடேஷன் பண்ணிங்கன்னா ஈவினிங் நீங்கள் மூலாதார மெடிடேஷன் பண்ணணும். அப்படி மூலாதார மெடிடேஷன் எப்படி பண்ணணும்னு தெரியல அப்படின்னா, அதாவது உங்களோட ஜெனிட்டல் ரீஜனில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கணும். அதுதான் சிம்பிளான, அப்படி தான் சிம்பிளாக சொல்லணுன்னா, உங்களோட ஃபீமேலாக இருந்தீங்கன்னா உங்களோட ஜெனிட்டல் ரீஜனை கான்சென்ட்ரேட் பண்ணணும். மென்னாக இருந்தீங்கன்னா உங்களோட அந்த பெரினியம் சொல்லுவோம் இல்லையா, இன் பிட்வீன் யுவர் ஜெனிட்டல்ஸ் அண்ட் யுவர் ஆனல் ஸ்பிங்ஸ்டர் மசில். ஸோ அந்த இடத்துல தான் ப்ராஸ்டேட் கிளாண்ட் இருக்குது. ஸோ அங்கே நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இந்த தலைவலி மற்ற ஏதாவது இதெல்லாம் குறையும். இந்த மெடிடேஷன் பண்ணதுனால ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அதெல்லாம் குறையும். இது ஒரு தட் இஸ் நல்லா மெடிடேஷன் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு இந்த டெக்னிக். அப்படி உங்களுக்கு வெறும் ஆக்னா மெடிடேஷன் தட் இஸ் உங்களுக்கு ஐப்ரோ சென்டர் மெடிடேஷன் மட்டும்தான் தெரியும், வேறு எந்த மெடிடேஷனும் எனக்கு தெரியாது அப்படின்னீங்கன்னா அமைதியாக படுத்துருங்க. நீங்கள் ஒரு வாரத்துக்கு மெடிடேஷனே பண்ண தேவையில்லை. டெய்லி ரிலாக்ஸேஷன் பண்ணலாம். ரிலாக்ஸேஷன் டெக்னிக் நிறைய அவைலபிளாக இருக்குது. குவிக் ரிலாக்ஸேஷன் டெக்னிக் இருக்குது. அப்புறம் யோக நித்ரா அதெல்லாம் இருக்குது. நான் அதெல்லாம் வீடியோவாக போடுறேன். பட் இப்போதைக்கு ரிலாக்ஸேஷன்னு நீங்கள் போட்டு தேடினீங்கன்னா கிடைக்கும். பாடி ஒரு பார்ட் ஆஃப் த பாடியாக நம்ம ரிலாக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதை மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் தட் இஸ் இந்த மெடிடேஷனால் வர சூடு தட் ஹீட் ஜென்ரேட் ஆகுறது இதெல்லாம் நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ என்ன பண்ணோன்னா, ஒரே இடத்துல மெடிடேஷன் பண்ணி தலைவலி வருது தட் இஸ் எஸ்பெஷலி ஆக்னால, அவங்க கேட்ட கொஸ்டின் தான், ஆக்னால மெடிடேஷன் ஐப்ரோ சென்டரில் மெடிடேஷன் பண்ணி அவங்களுக்கு தலைவலி வருது, நிறைய ஹீட் ஆகிருக்கு பாடி அப்படின்னா நீங்கள் பெஸ்ட்டு ரிலாக்ஸேஷன் டெக்னிக் ஏதாவது பண்ணலாம். ரிலாக்ஸேஷன் டெக்னிக் நிறைய அவைலபிளாக இருக்குது இன்டர்நெட்டில். அண்ட் நானும் போஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ டேக் ரெஸ்ட், இப்போதைக்கு மெடிடேஷன் பண்ணாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 முத்ரா எஸ்பெஷலி மாதங்கி முத்ராவும் சங்கு முத்ராவும் சேர்ந்து பண்ணலாமா அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ எஸ், பண்ணலாம். காலையில் மாதங்கி முத்ரா பண்ணிவிட்டு சாயந்தரம் சங்கு முத்ரா பண்ணலாம். ஏதாவது ஒரு தெரப்பட்டிக் ரீசனுக்காக நீங்கள் ஒரு முத்ராவை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு முத்ரா பண்ணி முடிச்சுட்டு எந்த முத்ரா இருந்தாலும் தட் இஸ் நீங்கள் அப்பான வாயு முத்ரா பண்ணலாம், இல்லாட்டி நீங்கள் மாத்தங்கி முத்ரா பண்ணலாம். நம்ம நிறைய வீடியோஸ் போட்டுட்டோம். ஸோ எந்த முத்ரை ஆனாலும் ஒரு தெரப்பி அதில் கொடுத்துருக்கிற பெனிஃபிட்ஸை வச்சு நீங்கள் தெரப்பியாக அந்த முதிரையை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பிராண முத்ரா பண்ணணும். ஸோ பிராண முத்ரா பண்ணால் தான் உங்களுக்கு எனர்ஜி நிறைய கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட தெரப்பட்டிக் முத்ரா பண்ணிட்டோம், பிராண முத்ரா பண்ணலாம். இல்லை பிராண முத்ரா ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அப்புறம் தெரப்பிக்கான முதிரையை பண்ணலாம். ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் பிராண முத்ரா ப்ராக்டிஸ் பண்ணணும். எந்த முத்ரா ப்ராக்டிஸ் பண்ணாலும் தட் இஸ் தெரப்பிக்காக பண்ணிங்க. அடுத்த கொஸ்டின், எந்த முத்ரா பெட்டர்? ஸோ பிராண முத்ரா எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பெட்டரா இல்லை சமான முத்ரா பெட்டரா? உங்களுக்கே ஆன்சர் தெரியும். பிராண முத்ரா தான் எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணும். நம்மளுக்கு பிராண சக்தி உடம்புல பிராண சக்தி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தட் இஸ் ஜாஸ்தி பண்ணணும்னா நம்ம பிராண முத்ரா ப்ராக்டிஸ் பண்ணோம். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளட் ப்ரெஷரை கம்மி பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு முத்ரா சொல்லுங்கள். தட் இஸ் நம்ம நிறைய முத்ராஸ் போட்டு இதில் எஸ்பெஷலாக ஃபஸ்ட்டு எது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பிளட் ப்ரெஷரை லோலாம் பண்ண முடியாது, நார்மலைஸ் தான் பண்ண முடியும். தட் இஸ் அந்த 120/80 சொல்லுவோம் இல்லையா, அந்த சிஸ்டாலிக் அண்ட் டயஸ்டாலிக் பிளட் ப்ரெஷருக்குள்ளே நம்ம வைக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா அப்பான வாயு முத்ரா. இது நாட் ஓன்லி ஃபார் பிளட் ப்ரெஷர், இது ஆக்சுவலாக ஹார்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதுவும் இது பண்ணதுனால சரியாகும். அப்பான வாயு முத்ரா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதுதான் ஃபஸ்ட்டு சாய்ஸு.
செகண்டரி நீங்கள் வந்து மைண்டு நிறைய டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸு நிறைய இருக்குன்னா நீங்கள் சின் முத்ரா ப்ராக்டிஸ் பண்ணலாம். மூணாவது சாய்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த குபேர முத்ரைன்னு ஒரு முத்ரை போட்டிருக்கேன், அதுவும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதை வந்து வியான முத்ரைன்னு சொல்லுவோம். இப்படி வச்சோன்னா வியான முத்ரை, இப்படி வச்சோன்னா குபேர முத்ரை. ஸோ இப்படி வச்சா வியான முத்ரா, இப்படி வச்சா குபேர முத்ரா. ஸோ இதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அடுத்தது கொலஸ்ட்ரால் நிறைய இருக்குது உங்களோட பாடியில் வந்து கொலஸ்ட்ரால், தட் இஸ் பிளட் ப்ரெஷர் வந்து நிறைய வேரியஸ் ரீசன்னால நம்மளுக்கு வரும். ஸோ வந்து கொலஸ்ட்ரால்னால பிளட் ப்ரெஷர், உங்களோட ஆர்டரிஸ்லலாம் நிறைய பிளேக் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குன்னா நீங்கள் கொஞ்சம் குண்டாக இருக்கீங்க, இல்லாட்டி கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சூரிய முத்ரா ப்ராக்டிஸ் பண்ணலாம். தட் இஸ் சூரிய முத்ரா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா அந்த தட் இஸ் கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட அதனால வந்த பிளட் ப்ரெஷரெல்லாம் கொஞ்சம் சரியாகும். பட் பிளட் ப்ரெஷர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆல்ரெடி மெடிக்கேஷன், இந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஆல்ரெடிகேஷன், தட் இஸ் நீங்கள் வந்து அலோபதி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்க, இல்லை ஆயுர்வேதா, சித்தா ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட்டில் இருந்தீங்கன்னா அந்த மெடிசனை கண்டிப்பாக கண்டினியூ பண்ணணும். ஏன்னா முத்ரா தெரப்பி வந்து ரொம்ப நாள் ஆகும். அது வந்து நீங்கள் வந்து ரிசல்ட்டை பார்க்கறதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும். அண்ட் இதை வந்து நீங்கள் மெடிசன் சாப்பிட்டுட்டு அது கூட இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட் வந்து நல்லா தெரியும். ஸோ நீங்கள் வந்து மெடிசன் சாப்பிட்றீங்கன்னா கண்டிப்பாக நிறுத்தக்கூடாது, மெடிசனை சாப்பிட்ணும். கண்டினியூஸாக மெடிசன் சாப்பிட்டுட்டே தான் இந்த முத்ரா தெரப்பியை பண்ண முடியும். ஸோ இந்த முத்ரை எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா நீங்கள் வந்து மெடிசன் சாப்பிட்ணும். ஸோ நீங்கள் வந்து இதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அண்ட் ரொம்ப பர்சனலைஸ்டாக, தட் இஸ் ஒரு ஸ்பெசிஃபிக் டிசீஸாக்கு ஏதாவது க்யூர் வேணும், இல்லை உங்களுக்கு ஏதாவது பர்சனலாக தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு பர்சனலாக ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் வந்து என்னை எப்போவுமே இன்ஸ்டாகிராமில் டைரக்ட் மெசேஜ் பண்ணி எனக்கு கொஸ்டின் கேட்கலாம். அந்த இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக உங்களோட உடம்புல ஏதாவது பிரச்சனைனா அதை நீங்கள் வந்து எனக்கு டைரக்ட் மெசேஜ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஏன்னா வந்து எதுக்கு வந்து டைரக்ட் மெசேஜ் பண்ண சொல்கிறேன்னா, ஒருத்தவங்களை வந்து அசஸ் பண்ணாமல் ஏதோ ஒன்று சும்மா வந்து ஒரு டிசீஸ்க்கு வந்து நம்மளால் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது, தெரப்பியும் கொடுக்க முடியாது. தெரப்பி கொடுக்கணுன்னா ஃபஸ்ட்டு நம்ம அவங்க லைக் பர்சனலாக ஒரு பர்சனை வந்து அசஸ் பண்ணால் தான் கொடுக்க முடியும். ஸோ இது வந்து இட்ஸ் ஜென்ரல், எல்லாருக்குமே இது பொதும். யாராக இருந்தாலுமே ஒரு எடுத்த உடனே எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்க முடியாது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு அசஸ் பண்ணோம், உங்களுக்கு என்ன இருக்குது, உங்கள் பிரச்சனை என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்மளால் வந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து நீங்கள் டைரக்ட் மெசேஜ் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ பி ஹாப்பி, மேக் அதர்ஸ் ஹாப்பி. வாழ்க வளமுடன்.